இப்போ நுங்கு ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தோலை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி இது மாதிரி வச்சுக்கிட்டு கட் பண்ணி இதை அரைச்சிக்கணும். இதை போட்டு இப்படி அரைச்சிக்கணும். மிக்ஸி போட்டு அரைச்சிக்கணும். ஒரு 5 பீஸ் நுங்குக்கு 5 பீஸுக்கு ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி. ஒரு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 25 மில்லி தண்ணி ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. இப்படி நல்லா நுர வந்தோன்னா சர்க்கரை இந்த நுங்கு ஜெல்லியை போட்டுக்கோங்க. நுங்கு அரைச்சதை போட்டுக்கோங்க. இதை கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது கிண்டிகிட்டே ஆட் பண்ணணும். இதில் லைட்டாக இந்த பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. தடவிக்கோங்க. சர்க்கரை நல்லா நுர வந்தோன்னா நுங்கு ஜெல்லியை போட்டு ஒரு கிண்டிட்டு அது கட்டிப்படாமல் கிண்டணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி இது மாதிரி கட்டிப்படாமல் கிண்டணும். இப்போ இதில் இதை வலிச்சு போட்டுருவோம். வலிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தட்டில் பிளேட்டில் அப்படியே அடிச்சிட்டோம்னா ஜெல்லி.